எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான முட்டை மிளகு மசாலா. இந்த டிஷ் நீங்கள் எல்லாத்துக்குமே சர்வ் பண்ணலாம். நீங்கள் சாதத்துக்கும் சர்வ் பண்ணலாம், டிஃபனுக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான எல்லா இன்கிரீடியன்ஸையும் இங்க ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம இஞ்சி பூண்டை இடிச்சுக்கலாம். கொஞ்சமா பூண்டு, கொஞ்சமா இஞ்சி ரெண்டும் சேர்த்து நல்லா இடிச்சுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷா இஞ்சி பூண்டு இடிச்சு சேர்க்கும் போது ஃப்ளேவர்ஸும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். நல்லா இடிச்சிட்டு எடுத்து தனியா வச்சிருங்க. நெக்ஸ்ட் கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. உங்ககிட்ட நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் ரெகுலராக சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேருங்க. கடுகு பொரிய ஆரம்பிச்சதும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கினது சேருங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதங்கணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் இடிச்ச இஞ்சி பூண்டு அப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. வெங்காயம் கோல்டன் கலருக்கு மாறினதும் 2 சின்ன சைஸ் தக்காளி பொடியா நறுக்கினது சேர்த்து வதக்குங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் போடுங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கின பிறகு 3 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்குறேன். இந்த டிஷ்ல மிளகுத்தூள் ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கும். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இது ரொம்பவே சிம்பிளான ஒரு முட்டை மசாலா, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு பவுலில் நான் 6 முட்டை உடைச்சி ஊற்றுறேன். இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிட்டு எடுத்து தனியாக வச்சிருங்க. உங்ககிட்ட விஸ்க் இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட் ஸ்பூன் இல்லைன்னா ஃபோர்க் வச்சு கூட அடிச்சுக்கலாம். 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் அடித்த முட்டையை கடாயில் ஊற்றுங்க. 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மசாலா நல்லா முட்டையோட மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. பாருங்க, பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. முட்டை பாதி வெந்ததும் ஒரு கை நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. முட்டையை ரொம்ப வேக விடாதீங்க, அப்புறம் ரொம்ப ட்ரை ஆயிடும். பாருங்க, முட்டை நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கடைசியா ஒரு சின்ன டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து லைட்டா மிக்ஸ் பண்ணுங்க. ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான மிளகு முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த முட்டை மசாலாவை நீங்க எப்படி வேணும்னாலும் சர்வ் பண்ணலாம். நான் இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இந்த மினி தோசையை சர்வ் பண்ண போகிறேன். நான் 3 மினி தோசை பண்ணுறேன். பார்க்கறதுக்கு மினி ஊத்தப்பம் போல இருக்கும். இது மேலே 1 ஸ்பூன் போல் முட்டை மசாலாவை எல்லா தோசையிலையும் வைக்கிறேன். லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க. தோசை ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி மெதுவாக போட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க. நான் இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தோசையில் போட்டு சர்வ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குன்னு. டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு டிஷ். நம்மளோட மற்ற முட்டை ரெசிபியோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை பார்த்து கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய முட்டை மிளகு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. நான் இன்னைக்கு சின்ன மினி தோசை மாதிரி செஞ்சு சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சப்பாத்திக்கு சர்வ் பண்ணலாம், ரைஸ்க்கு தொட்டு சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now.
So you can place your orders on 21frames.in.